ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம வந்துட்டு ஆர்சிபி லேட்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் ஹேட்ரிக் வின்னை நோக்கி போய் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு லாஸை ஃபேஸ் பண்ணி 3 மேட்ச்சில் 2 வின்ஸோட இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் வின் பண்ணால் மறுபடியும் அவங்க இழந்த நம்பர் 1 பொசிஷன் இன் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த வந்துட்டு பெற முடியும். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஸோ அவங்க சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஃபார்மில் இப்போ பிளேயர்ஸ் திரும்பியிருக்காங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனாவோட ஃபார்மும் இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் வேறு லெவல் ஒரு இன்னிங்ஸ் ஆனதுனால மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. சோஃபி டிவைன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுடைய ப்ரைமுக்கு வந்துட்டாங்கன்னா இனிமேல் செம மாதம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்னா கன்சிஸ்டண்ட்டாக ரன் அடிக்கிறது கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த இடத்துல இருக்குது. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய மொலினெக்ஸ் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ டோட்டலாக கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பேட்டிங் பவுலிங்னு ரெண்டுலேயுமே வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ நம்மளுடைய டீம் ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மில் போயிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி எம்ஐ உமன்ஸை வந்து பீட் பண்ணி ஒரு வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த உமன்ஸ் ஐபிஎல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஆர்சிபிக்கு ஒரு டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தடவை வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸ் கண்டிப்பாக ட்ராஃபி அடிச்சே ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த தடவை வந்திருக்கோம். ஸோ வேறு லெவலில் எங்களுடைய பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே வந்துட்டு அதிகமாக மாறி இருக்கு அப்படிங்கிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்மளுடைய ஸ்மிருதி மந்தனா போஸ்ட் ப்ரெசன்டேஷனில் லாஸ்ட் மேட்சை தோற்றிருந்தாலும் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசியிருந்தாங்க. அந்த பாசிட்டிவ் இன்டென்ட் அப்படிங்கிறது ஸ்மிருதி மந்தனா இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி உமன்ஸோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறை இருக்க போகிறதில்ல. ஸோ எம்ஐ உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கவுர் லாஸ்ட் மேட்ச் ஆடல. ஸோ இந்த மேட்ச் வந்து கவுருக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த இன்ஜுரி கிரைசிஸ் இருக்கா இல்லை வந்து பேர்ன் தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேர்ன்ட்டை வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்க ஈஸியாக வந்து ரன் அவுட்டில் வந்து எடுத்தாங்க. இந்த தடவையும் வந்து இந்த டேஞ்சரஸான பேர்ன்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ச் வந்து கண்டிப்பாக நம்ம கையில் அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆர்சிபி டீம் ஸோ டோட்டலாக மும்பைக்கு எகென்ஸ்டாக அந்த மேட்ச்சை வின் பண்ணி ஸோ மாஸ் காட்டுவாங்களா டேபிள் டாப்பர் ஆவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் ஸோ ஐபிஎல் 2024 வெளில போகும் நம்மளுடைய விராட் கோலி. ஸோ டோட்டலாக அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா எப்போவுமே சிஎஸ்கேக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி ஸோ அவர் வந்து பேசுவார். ஸோ ஏன்னா அவருடைய ஃபார்மர் டீம் சிஎஸ்கே அண்ட் தல தோனியோட நெருங்கிய நண்பரும் கூட. ஃபஸ்ட்டு மேட்ச் நம்மளுடைய ஐபிஎல் 2024 சிஎஸ்கே ஆர்சிபின்னு ஷெடியூல் ஆகிருக்கிற இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெய்னா ஸோ டோட்டலாக விராட் கோலி ஒரு அருமையான ஒரு பிளேயர். அவருக்கு ட்ராஃபி ஹண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த ஐபிஎல் 2024 வின் பண்ணி ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஸோ அந்த ஐபிஎல்லை வந்துட்டு ஆர்சிபி டீம் வின் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ விராட் கோலிக்கு இந்த ஒரு ட்ராஃபி கிடைக்கிறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக விராட் கோலிக்கு இந்த ஒரு ட்ராஃபி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெய்னா இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாட் ஒன்லி ரெய்னா ஸோ இதை வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி இந்த தடவை சாம்பியன் ஆவாங்க அப்படிங்கிறது இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு பரவிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக அது உண்மையாகிறதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் ஹெவியான மாதிரி தான் தெரியுது. நாட் ஓன்லி மென்ஸ் உமன் அப்படின்னு சொல்லி 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸோ டோட்டலாக ஆர்சிபி தான் வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஆர்சிபி உமன்ஸ் அவங்களுடைய டாமினேஷன் டுவர்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஆர்சிபி டீமும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை இனிஷியல் ஸ்டேஜில் கொடுத்து ஸோ இந்த ஐபிஎல் 2024 வின் பண்ணாங்கன்னா செம மாதம் இருக்கும். ஸோ டோட்டலாக இப்போ எக்ஸ்போர்ட்ஸும் இந்த அளவுக்கு வந்து பேசும்போது ஸோ அது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஆர்சிபி வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான் அது. ஏன்னா ஆர்சிபி டீம் இப்போ ஒரு தரமான டீமாக இருக்குது. ப்ளஸ் அவங்க ஒரு சாம்பியன் டீம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் ஆர்சிபி அணியின் நம்பர் 4 பேட்ஸ்மேனாக கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகி ஸோ வேறு லெவலில் இப்போ நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டான டெஸ்ட் சீரியஸில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நியூசிலாண்டுக்கு எகென்ஸ்டான டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரூன் கிரீன் இப்போ ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேனாக களமிறங்கி ஸோ அதாவது நம்பர் 4ல் வந்துட்டு தலைவன் இறங்கி டோட்டலாக 174 ரன்ஸ் நாட் அவுட்டில் இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் அடித்தது தான் அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோரே. ரெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 168 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அவர் ஒருத்தரே வந்துட்டு 174 ரன் அடித்து மாஸ் காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் டீம் 150 அவுட் ஆகும்போது ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த அதிக ரன்கள் அப்படிங்கிறத நேத்தன் லியோனுக்கு அப்புறம் அடித்து வச்சுருந்தார். ஸோ நல்லாவே வந்து நம்பர் 4 அவருக்கு சூட் ஆகுது. ஸோ அதனால் அந்த நம்பர் 4 அப்படிங்கிற ஸ்லாட்டை வந்துட்டு கேமரூனுக்கு கொடுத்தோம்னா அந்த T20 சைட்லேயும் அவர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாகவும் அவர் நம்பர் 4ல் தான் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ டக்குன்னு கொண்டு போய் ஒரு
ஃபினிஷர் ரோலை வந்துட்டு உடனே கொடுக்குறதுக்கு பதிலாக நம்பர் 4 கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு எம்ஐயில் இருக்கும்போது அவருக்கு ஃபினிஷிங் ரோல் சரியாக செட் ஆகலை. ஸோ மேலே டாப்பில் வரும்போது தான் செஞ்சுரியில் அடித்து மாஸ் காட்டியிருந்தார். ஸோ அதனால் அதே ரோலை கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் ஆனால் ஆர்சிபி அவங்களுக்கு நாங்கள் ஃபினிஷர் ரோல் தான் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதை கன்சிடர் பண்ணி நம்பர் 4 பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டார் அப்படின்னா கேமரன் கிரீன் ஒரு தரமான பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆர்சிபிக்கும் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.